அல்லாஹ்விடத்திலே எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய இல்மையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல அமலையும் நமது பாவங்களுக்குரிய மன்னிப்பையும் இம்மை மறுமையின் வெற்றியையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்று நமது தலைப்பு அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற கண்ணியம், உயர்வு, மதிப்பு என்ன என்று. பொதுவாக முஸ்லிம்கள் கூட இந்த அடிப்படை விஷயத்தை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். காஃபிர்கள் பேசுவது போல இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, அடக்கி வைத்திருக்கிறது, அடைத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு சுய விருப்பம் என்று எதுவும் இல்லை என்றெல்லாம் பொதுவாக மாற்றார்கள் பேசுவதைப் போல முஸ்லிம்கள் கூட இன்று சிலர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம் பெண்கள், அதாவது அல்லாஹுவை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் பெண்கள், அல்லாஹு தஆலா தனக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எத்தகைய கண்ணியத்தை, மதிப்பை வைத்திருக்கிறான் என்பதை தெரியாமல் காஃபிரான பெண்களை பார்த்து, இறை மறுப்பாளர்களான அந்த பெண்களை பார்த்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை, அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை சுதந்திரமாக அல்லது அந்த வாழ்க்கை முறையை ஒரு கவர்ச்சியான வாழ்க்கையாக பார்த்து, அப்படி நம்மால் வாழ முடியவில்லையே, நான் சொல்வது புரிகிறதா? அப்படி நம்மால் வாழ முடியவில்லையே, நம்மை இஸ்லாம் இப்படி அடைத்து வைத்திருக்கிறதே, போர்த்தி வைத்திருக்கிறதே என்று தாழ்வு மனப்பான்மை கொள்வதை பார்க்கிறோம். பல முஸ்லிம் பெண்கள், அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடத்தை தாண்டி கல்லூரிக்குள் நுழைந்து விட்டால், பிறகு கல்லூரியிலிருந்து யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து சில படிப்புகளை, சில காகிதங்களை கையிலே எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நினைப்பு, அவர்களுடைய எண்ணம் எப்படி மாறிவிடுகிறது என்றால், அவர்கள் தங்கள் தூய மார்க்கத்தையே விமர்சனம் செய்கிற அளவிற்கு மாறிவிடுகிறார்கள். அந்த படிப்பை, அந்த கல்வியை அவர்கள் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல், மாறாக அந்த கல்வியை, அந்த கல்வியின் மூலமாக தனக்கு கிடைத்த அறிவை அல்லாஹு தஆலா எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இம்மை மறுமையின் வெற்றியை வைத்திருக்கிறானோ அந்த மார்க்கத்தை விமர்சனம் செய்வதற்கு காரணமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. நாமும் இஸ்லாம் பெண்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது, என்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதோடு, நமது பிள்ளைகளுக்கு, நமது பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் என்ன, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற உயர்வு என்ன என்பதை அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய இந்த தீனை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். நீங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் பெண்களுக்கு கொடுத்த இந்த கண்ணியத்தை, மரியாதையை, உரிமையை, இந்த அந்தஸ்தை, இந்த தகுதியை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை என்றால், இன்று நடக்கின்ற தவறான பிரச்சார காலத்திலே, மாற்றார்களின் தவறான அந்த பிரச்சார சூழ்நிலையிலே அவர்கள் சிக்கி தங்கள் மார்க்கத்தை தவறாக எண்ணுகிற நிலைமை ஏற்பட்டுவிடும். சிறுபிராயத்திலே வாய்மூடி இருப்பவர்கள் பிறகு அவர்கள் கொஞ்சம் வயது ஆக ஆக, முன்பு சொல்லியதை போன்று கல்லூரி, பிறகு பல்கலைக்கழகம் என்று அவர்கள் சென்று விட்டால் சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை, அதன் கலாச்சாரத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு, எதிர்க்கக்கூடிய அளவிற்கு மாறிவிடுவதை பார்க்கிறோம். இதிலே ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இதில் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், பல பெண்கள் தொழுகிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு கூட சென்று விட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தனக்கு ஒரு கை கால் விலங்காகவே அவர்கள் பார்க்கிறார்கள். தங்கள் சுதந்திரத்தை பறிப்பதாக அல்லது தங்களுடைய பல உரிமைகளை பறிப்பதாகவே அவர்கள் தவறாக நினைத்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று, அதற்கு காரணம் அவர்கள் இஸ்லாமிய முறையாக படிக்கவில்லை,
அல்லது அவர்கள் வாழ்கிற சமுதாய மக்கள் அப்படி இருப்பார்கள். எப்படி? ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி சரியாக தெரிந்திருக்க மாட்டார்கள், மார்க்கத்தை பற்றி. இல்லை என்றால் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே எந்த கம்யூனிட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சமுதாயம் மார்க்கத்தை பேணாத, பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்காத, பெண்களுக்குரிய கண்ணியத்தை பாழாக்கக்கூடிய சமுதாயமாக இருந்திருப்பார்கள். இந்த இரண்டில் கண்டிப்பாக ஒரு காரணம் அங்கே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு பெண் திருமணம் அவளுக்கு அந்த வயது ஏற்படும் போது தந்தை அந்த பெண்ணுடைய விருப்பத்தை கேட்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த மணமகனை பற்றிய சரியான அறிவை அவர்களுக்கு கொடுத்து அந்த பெண்ணுடைய மன ஒப்புதல், அவள் கன்னி பெண்ணாக இருந்தால் வாய்மூடி அமைதியாக இருப்பதை கொண்டோ, அல்லது அவள் விதவையான ஒரு பெண்ணாக இருந்தால் வாய் திறந்து சொல்வதன் மூலமாகவோ அவளிடத்தில் ஆலோசிக்கப்பட்டு அவளிடத்தில் அனுமதி பெற்றதற்கு பிறகுதான் திருமணம் என்பது நடக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்க, ஆனால் இந்த சமுதாயத்திலே நடப்பது என்ன? இதில் இந்த இஸ்லாமிய வழிமுறை பின்பற்றப்படாமல் பெண்ணுடைய விருப்பத்திற்கு முற்றிலும் மாற்றமாக நிர்பந்தித்து சில மக்கள் செய்கிற காரணத்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் இதனால் கெட்ட பெயருக்கு ஆளாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது நாம் தலைப்புக்குள்ளே செல்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர ஏனைய மார்க்கங்களிலே, மதங்களிலே, அதிலும் குறிப்பாக இஸ்லாம் வருவதற்கு முன்பு சமூக அமைப்பு எப்படி இருந்தது என்றால், இஸ்லாம் வருவதற்கு முன்பு சமூக அமைப்பு எப்படி இருந்தது என்றால், பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் எந்த உரிமையும் இருக்காது, தாயின் சொத்தில் எந்த உரிமையும் இருக்காது, கணவனின் சொத்திலும் எந்த உரிமையும் இருக்காது. ஆண்கள் தான் சொத்துகள் அனைத்திற்கும் உரிமையாளர்களாக ஆகுவார்கள். அடுத்து, பெண்ணை பொறுத்தவரை கணவனுக்கு கீழ் அடிமையாக வாழ வேண்டும். கணவன் எப்படி வேண்டுமானாலும் அவரோடு நடந்து கொள்ளலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் தலாக் சொல்லலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் அவளை மீட்டுக் கொள்ளலாம். தலாக்கிற்கு ஒரு வரைமுறை இல்லாமல் இருந்தது. அதுபோன்று முந்தைய காலத்திலே மாற்றார்களுக்கு மத்தியிலே, குறிப்பாக ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அரபுகளுடைய வழக்கம் எப்படி இருந்தது என்றால், ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவருடைய மனைவி, அவருக்கு முந்தைய மனைவிகளின் மூலமாக, வேறு மனைவிகளின் மூலமாக பிள்ளைகள் இருந்திருந்தால் அந்த பிள்ளைகளில் மூத்த மகன் என்ன செய்வான் என்றால், தனது தந்தையின் மனைவியை தந்தையின் சொத்தாக பாவித்து தனக்கு வைத்துக் கொள்வான், அந்த பெண்ணோடு உறவு கொள்வான். அந்த அளவிற்கு ஒரு கேவலமான நிலை இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அரபுகளிடத்திலே, ஜாஹிலியா மக்களிடத்திலே இருந்த பழக்கம் அது. அதுபோன்று இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஜாஹிலியா அந்த மடமை கால மக்களிடத்திலே, அதுபோன்று இன்று இணை வைக்கக்கூடிய, ஷிர்க் செய்யக்கூடிய மக்களிடத்தில் கூட அந்த பழக்கம் நீடித்து வருவதை பார்க்கிறோம். ஒரு ஆண் இறந்துவிட்டால் அந்த பெண், அந்த ஆணுடைய மனைவி இத்தா இருக்க வேண்டும். இஸ்லாமும் இத்தாவை சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் அல்லாத அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மடமை கால வழக்கத்தில் இத்தா என்பது எப்படி இருந்தது என்றால், ஒரு பெண் ஓர் ஆண்டு முழுமையாக இத்தா இருக்க வேண்டும். அதுவும் சாதாரணமான இத்தா அல்ல, ஓர் ஆண்டு முழுவதுமாக அந்த பெண் எக்காரணத்தை கொண்டும் குளிக்க கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது நடைமுறையில் பின்பற்றப்பட்ட ஒரு வழக்கமாக இருந்தது. ஓர் ஆண்டுக்கு அந்த பெண் குளிக்க கூடாது, அந்த பெண் தனது உடலின் முடிகளை களையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, எந்த விதத்திலும் சுத்தம் செய்து கொள்ளக்கூடாது, நறுமணத்தை தொடக்கூடாது, வீட்டிற்குள் வசிக்கக்கூடாது, வீட்டிலே ஒரு இருட்டறையிலே அவள் இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு அவளை வைத்துவிட்டு ஓராண்டு முழுமையாக கழிந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு அந்த பெண்ணை வெளியிலே அழைத்து வருவார்கள். அந்த கோலம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். அந்த அளவிற்கு கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுபோன்று அறியாமை கால அந்த மக்களிடத்திலே தங்கள் அடிமை பெண்களை, தங்களுக்கு வேலை செய்கிற அந்த பெண்களை விபச்சாரத்திற்கு நிர்பந்தித்து அதன் மூலமாக கூலி பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுபோன்று ஐயாமுல் ஜாஹிலியாவிலே திருமணம் என்பது, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் திருமணம் என்பது இன்று நடைமுறையிலே உள்ள ஹலாலான இந்த திருமணத்தை போன்றிருக்கவில்லை. பலவிதமான திருமண ஒப்பந்தங்கள் அவர்களிடத்திலே இருந்தது. எப்படி என்று சொன்னால்,
பல ஆண்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் நாமெல்லாம் இந்த பெண்ணை நமக்கு மனைவியாக வைத்துக் கொள்வோம் என்று வைத்துக் கொள்வார்கள். பிறகு குழந்தை பிறக்கும் போது அந்த பெண் யாரை விரும்புகிறாளோ அவருடைய மகனாக அந்த குழந்தையை ஆக்கி விடுவார். அல்லது எவ்வளவு கேவலப்பட்டிருந்தார்கள் என்றால், திருமணம் முடிப்பான், ஆனால் திருமணம் முடித்ததற்கு பிறகு அவன் அந்த பெண்ணோடு சேர மாட்டான். ஊரிலே ஒரு பெரிய நல்ல திடகாத்திரமான வீரன் ஒருவன் இருந்தால் அவனிடத்தில் அனுப்பி வைத்து கற்பு தரிக்கிற வரை எதிர்பார்த்திருப்பான். அதற்கு பிறகு இவன் மீட்டுக் கொள்வான். காரணம் என்ன? வீரமான உடல் திடகாத்திரமான குழந்தை பிறக்க வேண்டும் என்று தனது மனைவியை இப்படி ஒரு விபச்சாரத்தின் பக்கம் அனுப்புகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று நிக்காஹுல் முத்தா என்று சொல்லப்படுகிற தற்கால நிக்காஹ், ஒரு மாதத்திற்கு, 2 மாதத்திற்கு, ஒரு வாரத்திற்கு, ஒரு நாளைக்கு என்று திருமண ஒப்பந்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இன்னும் நீங்கள் பார்த்தால் சூரத்து தக்வீரிலே இத ஷம்சு குவிரத் என்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது வஇதல் மௌஊதத்து சுஇலத், வஇதல் மௌஊதத்து சுஇலத், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தை இடத்திலே நான் கேட்பேன், உன்னை ஏன் கொன்றார்கள் என்று, நீ ஏன் கொல்லப்பட்டாய்? அப்ப அந்த குழந்தையை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்றால், நீ ஏன் கொல்லப்பட்டாய், நீ கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம் என்று அந்த குழந்தையை கொன்றவர்களே அல்லாஹ் எப்படி கேட்பான்? யோசித்து பாருங்கள். பெண் குழந்தை பிறப்பதை கேவலமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். தாய் மறைத்து விட்டாலும் கூட பிறகு ஒரு காலத்திலே குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு இது தனது குழந்தைதான் என்று தெரிந்தால் அப்போது கூட அந்த குழந்தையை அழைத்து சென்று உயிரோடு புதைக்கக்கூடிய கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போது நீங்கள் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும், ஐயாமுல் ஜாஹிலியாவிலே இஸ்லாம் வருவதற்கு முன்னால் சமுதாயம் எப்படி இருந்தது என்று. இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சில மற்ற விஷயங்களையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது அரபு மக்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்று சொன்னால், அன்றைய காலத்திலே இருந்த கிறிஸ்தவர்கள் ஏனைய மதத்தவர்களிடத்திலே எப்படி அவர்களுடைய பண்பாடு இருந்ததென்றால், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை, யூதர்களை பொறுத்தவரை பெண்களுக்கு ஆண்களுக்கு இருப்பது போன்று உயிர் இருக்கிறதா, ரூஹ் ஆன்மா இருக்கிறதா, அதாவது மதிக்கப்பட வேண்டிய உயிர் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதில் இன்று வரை சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அதாவது எப்படி பல்லி, பாம்பு, பூரா, எறும்பு இந்த மாதிரி, அதாவது மதிப்பளிக்கப்படாத உயிர் பெண்ணிடத்தில் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதன் என்று சொல்லப்பட்டால் அதிலே பெண் அடங்குவாளா என்பதிலேயே அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களுடைய வேதம் அவர்களுக்கு அப்படித்தான் போதித்தது. இறைவன் ஆதமை சபித்ததற்கு காரணமே பெண் தான், ஹவ்வா தான். அவருடைய சாபத்தினால் தான் எல்லாம் நடந்தது என்பதாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், போதித்து வைத்திருந்தார்கள். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. வாழ்விலே பேசுவதற்கோ தனது கருத்தை சொல்வதற்கோ அதுபோன்று தனது விருப்பத்தை தெரிவிப்பதற்கோ எந்த விதமான உரிமையும் இல்லை. யார் எத்தனை மனைவிகளை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் தலாக் விட்டுக்கொண்டு பிறகு மீட்டுக் கொள்ளலாம் என்று பல விதத்திலே பெண்களை அடிமைகளாக ஆக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு வியாபார உரிமை இல்லை, அவர்களுக்கு சமுதாயத்திலே எந்த விதமான அந்தஸ்தும் இல்லை. அந்த பெண்ணுக்கு ஒரு கணவனை பிடிக்கவில்லை என்றாலும் கூட தந்தையோ அல்லது தமையனோ அந்த கணவனை தேர்ந்தெடுத்து விட்டால் கண்டிப்பாக அப்படியே அந்த கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுத்து பேச முடியாது. கல்யாணம் ஆனதற்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட கணவனிடத்திலிருந்து எந்த வகையிலும் விவாகரத்து வாங்க முடியாது. கணவன் இறந்து விட்டாலாவது பிறகு ஏதாவது உரிமைகள் கிடைக்குமா என்று சொன்னால் அதுவும் இல்லை. இந்தியாவிலே மாற்று மத மக்கள் பெண்களை எப்படி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது விவரமாக விவரித்து சொல்ல வேண்டியதில்லை. அதிலே மிகப்பெரிய ஒரே அந்த ஒரு கொடுமையை சொன்னால் போதும், சதி என்ற அந்த கொடுமை என்ன? கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை உடன்கட்டை ஏற்ற வேண்டும். ஒரு பத்தினியான பெண்ணாக இருந்தால் அவளாக விரும்பி அந்த கணவன் நெருப்பிலே எரியும் போது அவளை அப்படியே அந்த நெருப்பிற்குள் தள்ளிக்கொள்ள வேண்டும், அவள்தான் உண்மையான கற்பிணி என்று கற்புக்கு விளக்கத்தை சொல்லி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு உண்மையான பெண், கற்புள்ள பெண் என்றால் அவள் யார்? கணவன் நெருப்பிலே எரியும் போது அவளாக முன்வந்து அந்த நெருப்பிலே விழ வேண்டும். அப்படி அவளாக விழவில்லை என்றாலும்
அவளை கட்டி தூக்கி கொண்டு வந்து மரக்கட்டைகளிலே கட்டி அவளை தூக்கி கொண்டு வந்து எரியக்கூடிய அந்த நெருப்பிலே போட்டு அந்த பெண் எரிவதை பார்த்து அந்த சமுதாயமே சிரித்துக் கொண்டிருக்கும், ரசித்துக் கொண்டிருக்கும். அதை ஒரு மத சடங்காக பெருமையாக அவர்கள் பாராட்டி கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த அளவிற்கு கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிற்கு முன்னால் சமுதாயம் இருந்தது. இந்த இந்துக்களை பொறுத்தவரை அவர்களுடைய மத சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் பெண்களுக்கு சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது. கணவனை தேர்ந்தெடுப்பதிலும் சரி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற தத்துவத்தை சொல்லி எப்போதும் கணவனிடமிருந்து எந்த காரணத்தை கொண்டும் விலக முடியாத அளவிற்குண்டான ஒரு திருமண பந்தமாக அவர்கள் அந்த பெண்ணை நிர்பந்தித்து வைத்திருந்தார்கள். இப்போது பாருங்கள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் நமக்கு, நமது சமூக பெண்களுக்கு, நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு, நாம் மணமுடித்த மனைவிக்கு, நம்மோடு பிறந்த நமது சகோதரிகளுக்கு, நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கமும் கொடுத்திருக்கிற கண்ணியத்தை பாருங்கள். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், கருணையாளன், நீதமானவன். அந்த ரப்பு தான் படைத்த அந்த படைப்பை எப்படி கண்ணியப்படுத்துகிறான் பாருங்கள். முதலாவதாக, இஸ்லாம் ஆண் எப்படி பிறப்பிலே சுதந்திரமானவனாக இருக்கிறானோ அது போன்று பெண்ணையும் சுதந்திரமானவனாகவே பார்க்கிறது. ஆணுக்குள்ள அத்தனை உரிமைகளையும் பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்குகிறது. ஆண் அவனுடைய வீரம், அவனுடைய துணிவு, அவனுடைய உடல் வலிமை, அவனுடைய உடல் சுபாவம், அவனுடைய உடல் இயற்கை அமைப்பு, அதற்கு ஏற்ப ஆணுக்கு பல கடமைகளை இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருந்தாலும் பெண்ணுடைய அந்த மென்மையான, பெண்ணுடைய பலவீனமான அந்த படைப்புக்கு ஏற்ப அந்த கட்டாய கடமைகளை எல்லாம் இஸ்லாம் பெண்ணுக்கு மன்னித்து விட்டது. பெண் மீது ஜிஹாது கடமை இல்லை, பெண் மீது ஜமாஅத்துடைய ஜும்ஆவுடைய தொழுகை கடமை இல்லை, பெண் மீது சம்பாதித்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கடமை வைக்கவில்லை. திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் ஆண்தான் பெண்ணுக்கு கொடுத்து முடிக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு உடை கொடுக்க வேண்டும், வீடு கொடுக்க வேண்டும். பெண் அந்த கடமையற்றவள் என்று பெண்ணை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி அவளுக்குண்டான அந்த உரிமைகளை வழங்கி இருக்கிறது. ஏனைய மதங்களில் இருப்பதை போன்று இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்திலே பெண்ணுக்குண்டான கண்ணியத்தை எப்படி வைத்திருக்கிறான் என்றால், அவள் விரும்பியதை வாங்கலாம், விரும்பியதை விற்கலாம், சொத்திலே அவளுக்கு உரிமை இருக்கிறது, அவளுக்கு என்று செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்திலே அவள் தான தர்மம் செய்யலாம், அந்த செல்வத்தை அவர் பிறருக்கு கொடுக்கலாம் என்ற அந்த உரிமை, மில்க், சொந்தம் கொண்டாடக்கூடிய அந்த உரிமையை அல்லாஹ் தஆலா அவனுடைய இந்த மார்க்கத்திலே நமது சமுதாய பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அது மட்டுமா, இன்னும் எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால், குர்ஆனிலே நம்மை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى, மக்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், உங்களை பல கோத்திரங்களாக குடும்பங்களாக ஆக்கி இருக்கிறோம், நீங்கள் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்வதற்காக. அல்லாஹ்விடத்திலே உங்களில் கண்ணியத்திற்குரியவர் யார் என்றால், உங்களில் யார் அதிகம் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, அதாவது ஒரு ஆண் எப்படி அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ, வணக்க வழிபாட்டை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை நேசத்தை அடைய முடியுமோ, அந்த அளவிற்கு ஒரு பெண்ணால் அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வுடைய அன்பை அடங்க முடியும். ஏனைய மதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வணங்குவதற்கு பெண் கடவுளை வைப்பார்கள், வணங்குவதற்கு பெண் கடவுள்களை வைப்பார்கள், ஆனால் ஆணுடைய துணை இல்லாமல் பெண்ணால் கடவுளை நெருங்க முடியாது என்று வைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வைத்திருப்பார்கள். பெண்ணுடைய வணக்க வழிபாட்டுக்கு நன்மைகள் குறைவு, ஆணுடைய வணக்க வழிபாட்டுக்கு நன்மைகள் அதிகம் என்று பாகுபடுத்தி வைத்திருப்பார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்திலே இருவரையும் சமமாக ஆக்கி வைத்திருக்கிறார். இன்னும் எந்த அளவிற்கு இஸ்லாம் நமது சமூக பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறது என்றால், ஏனைய மதங்களில் எல்லாம் அந்த காலத்திலே பெண்கள் அடுப்பாங்கரைக்குத்தான், சமுதாயத்திலே எந்த விதமான கல்வியின் கண்ணியம் அவர்களுக்கு கிடையாது என்று பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலே, பெண்களுக்கு கல்வி புறக்கணிக்கப்பட்ட காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நமது சமுதாய பெண்கள் மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள். அவர்கள் நபிக்கு பின்னால் நின்று தொழுகிறார்கள், நபியின் உபதேசங்களை அவர்கள் கேட்கிறார்கள். தங்களுக்கு முன்னால் ஆண்கள்
சில நேரங்களிலே நபியின் அறிவுரைகளை முழுமையாக கேட்க முடியாமல் போன போது நபியை நேரடியாக சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே, சில நேரங்களில் எங்களின் தனிப்பட்ட கேள்விகளை எல்லாம் உங்களிடத்திலே கேட்க முடியவில்லை, எங்களுக்கு என்று தேவையான பல இல்முகளை உங்களிடத்திலிருந்து நாங்கள் அடைய முடியவில்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஆண்கள் குறுக்கீடாக இருப்பதால், எனவே எங்களுக்கென்று தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்திலே எங்களுக்கு மட்டும் விசேஷமாக நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு, யாரிடத்திலே கேட்கக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்களுக்கு அல்லாஹ் உரிமையை கொடுத்தான். அந்த பெண்கள் கேட்டார்கள். அதற்கு ஏற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தில் ஒரு நாளை ஒரு அன்சாரி பெண்மணியின் வீட்டிலே பெண்களுக்கு அறிவுரை செய்வதற்காகவே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு நசீஹத் செய்வார்கள். அந்த பெண்கள் தங்கள் சந்தேகங்களை அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே. அப்படி நடந்த நிகழ்வுகளில் ஒன்றைத்தான் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள், ஒரு சமயம் நாங்கள் சபையில இருந்தபோது பெண்கள் எங்களிடத்திலே வந்தார்கள், நபியுடைய சமூகத்திற்கு வந்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், غلبنا عليك الرجال فاجعل لنا يوما من نفسك. எங்கள் ஆண்கள் மிகைத்து விட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே, எனவே உங்களுடைய நாட்களில் எங்களுக்கென்று விசேஷமாக ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள். சபைக்கு வந்து கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வேண்டிய நேரம், சந்திக்க வேண்டிய நாள், சந்திக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்கிறார்கள். அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே, அந்த நாளிலே சென்று அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதில் ஒரு உபதேசத்தை அபூ சயீத் குத்ரி குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், ரலியல்லாஹு அன்ஹு, ما منكن امرأة تقدم ثلاثة من ولدها إلا كان لها حجابا من النار. உங்களில் யாராவது ஒரு பெண்மணிக்கு பிறக்கின்ற குழந்தைகள் இறந்து கொண்டே இருந்தால், பிறந்த 3 குழந்தைகளும் இறந்து விட்டால், அல்லாஹு தஆலா அந்த குழந்தைகளை அந்த பெண்ணுக்கு நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய அரணாக, தடையாக, பாதுகாப்பாக ஆக்கிவிடுகிறான் என்று சொன்னபோது ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, வஸ்னைனி, 2 குழந்தைகளை இழந்த தாயை பற்றி என்ன சொல்கிறீர்? ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸ்னைனி, ஆம், 2 குழந்தைகளை இழந்திருந்தாலும் அவனுக்கும் இந்த நன்மைதான் என்று சொல்கிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் சொல்லும்போது தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், இஸ்லாமை ஏற்ற லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறிய அத்தனை முஸ்லிம்கள் மீது, அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது இல்மை கற்பது கடமை. சஹாபி பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்றால், தங்கள் வீடுகளுக்கு தங்கள் வீட்டு ஆண்கள், தந்தையோ கணவனோ சகோதரனோ வந்தால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஜ்லிஸிலே என்ன படித்து வந்தீர்கள், என்ன வசனங்களை கேட்டு வந்தீர்கள், அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்பார்கள். இன்று நமது சமுதாய பெண்கள் என்ன வாங்கி வந்தீர்கள், என்ன எடுத்து வந்தீர்கள், இதுதான் இன்றைய காலத்தின் பழக்கமாக இருக்கிறது. காரணம் என்ன? சஹாபிய பெண்களை பற்றி நமது பிள்ளைகளுக்கு, நமது மனைவிகளுக்கு சொல்லித் தராதது நம் மீது குற்றமே தவிர குற்றத்தை அவர்கள் மீது மட்டும் முழுமையாக நாம் சொல்லிவிட முடியாது. அப்ப சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கணவன் வீட்டை விட்டு வெளியே சென்றால், தந்தை வீட்டை விட்டு வெளியே சென்றால், சகோதரன் வீட்டை விட்டு வெளியே சென்றால், இத்தகுல்லாஹ ஃபீனா, எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள், ஹராமானது எங்கள் வீட்டுக்கு எடுத்து வராதே, ஹராமான வருவாயை எங்களுக்கு கொண்டு வராதே, நாங்கள் பசியோடு இருந்து சொர்க்கம் செல்வது எங்களுக்கு மேல், எங்களுக்கு ஹராமிலிருந்து உணவளித்து நரகம் செல்வதை விட. இது வீட்டுக்கு வெளியில் செல்லும் போது. வீட்டுக்கு வந்தவுடனே அவர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ்விடத்திலே என்ன கல்வியை கற்றுக்கொண்டீர்கள், அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இது சஹாபிய பெண்மணிகளின் பழக்கமாக இருந்தது. கல்வியின் கண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே பெண்களுக்கு திறந்து கொடுத்தான். அது மட்டுமா, அல்லாஹு தஆலா ஆண்களை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடும் போது அதற்கு ஏற்ப பெண்களையும் சேர்த்தே குறிப்பிடுகின்றார். ஒரு சில இடங்களில் ஆண்களை மட்டும் குறிப்பிடும்படியான அந்த வசன அமைப்பு, அரபி வாக்கிய அமைப்பு அமைந்திருந்த போது பெண்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு விட்டார்கள். என்ன மீட்டிங் நடக்கிறது? யாரிடத்திலே நடக்கிறது? நபியின் மனைவிமார்களிலே விவரமான மனைவியிடத்திலே நடக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன ஆலோசனை நடக்கிறது? உம்மு சலமாவே, குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆன் இறங்குகிறது, நமது ஆண்களை, தந்தையை, கணவனை, சகோதரனை அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கு அனுப்புகிறோம், நாம் சகித்துக் கொள்கிறோம்,
அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பல சேதங்களை துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம், நாமும் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். ஆனால் பல இடங்களிலே பார்த்தால் ஆண்களை பார்த்து பேசுவது போன்றே தெரிகிறது. நாம் ஏன் குர்ஆனிலே கூறப்படவில்லை என்று அந்த பெண்கள் பயந்து நம்முடைய நிலைமை என்ன என்ன ஆகும், நமக்கு என்ன முடிவு என்று அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பயத்திலே அவர்கள் ஒரு மீட்டிங் போடுகிறார்கள். அந்த மீட்டிங்குடைய பொறுப்பாளியாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். என்ன செய்வது, யாரிடத்தில் கேட்பது, யாரிடத்தில் கேட்பது? ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். யார் கேட்பது? இப்படி ஒரு கேள்வி, ஒருவேளை இது ஒரு தவறான கேள்வியாக இருந்து விட்டால் பயம் வேறு. அதனால்தான் மனைவியை தேர்ந்தெடுக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களது தோழிகளுடைய இந்த மன ஆதங்கத்தை எடுத்துக்கொண்டு நபியிடத்திலே வந்து பவ்யமாக அழகாக நபியிடத்திலே பேசுகிறார்கள். பாருங்கள், பேச்சின் அந்த பாணியை, அந்த பண்பாட்டை தெரிந்திருந்தவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. நபியிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்போது எனது சகோதரிகள் பலர் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டார்கள், மாலனா லா நுஸ்கரு ஃபில் குர்ஆன், நமது நிலைத்தான் என்ன, குர்ஆனில் நம்மை பற்றி பேசப்படவில்லையே. அல்லாஹ் அக்பர். அந்த பெண்களின் மன தூய்மை, அந்த பெண்களின் இறைநேசம், அந்த பெண்களின் மார்க்க பற்று அல்லாஹ்விற்கு எவ்வளவு பிரியமானதாக விருப்பமானதாக ஆகிவிட்டது என்றால், அவர்கள் அந்த பேச்சை கேட்டு முடிக்கவில்லை, அர்ஷுடைய இறைவன் ஜிப்ரீலை இறக்கிவிட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு சலமா இதை சொல்லிவிட்டு திரும்புகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சலமாவே வருவீராக, இதோ உங்கள் கேள்விக்குரிய பதிலை அல்லாஹ் இறக்கிவிட்டான் என்று சூரத்துல் அஹ்ஸாபுடைய 35வது வசனத்தை, 33வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அதிலே பாருங்கள் அல்லாஹ் எப்படி பேசுகிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்கள். ஆசையை தீர்த்து விட்டான் பாருங்கள், அல்லாஹ் அன்பை ஏற்றுக்கொண்டான் பாருங்கள், தேட்டத்திற்கு அல்லாஹ் பதிலளித்து விட்டான் பாருங்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், இன்னல் முஸ்லிமீன் யா நூன் ஆண்களை குறிக்கும், வல் முஸ்லிமாத் அலிஃப் தா பெண்களை குறிக்கும். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்கள். இதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு விரிவாக சொல்கிறான் என்றால் பாருங்கள். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த பெண்கள் குர்ஆனில் நாங்கள் சொல்லப்படவில்லை என்று எவ்வளவு ஆதங்கப்பட்டிருப்பார்கள். சொல்கிறான் பாருங்கள், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், இஸ்லாமை ஏற்ற ஆண்கள், இஸ்லாமை ஏற்ற பெண்கள், வல் முஃமினீன் ஈமானை ஏற்ற ஆண்கள், வல் முஃமினாத் ஈமானை ஏற்ற பெண்கள், வல் கானிதீன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் பணியக்கூடிய ஆண்கள், வல் கானிதாத் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் பணியக்கூடிய பெண்கள், வஸ்ஸாதிகீன் உண்மை பேசி உண்மையாக நடக்கக்கூடிய ஆண்கள், வஸ்ஸாதிகாத் உண்மை பேசி உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள், வஸ்ஸாபிரீன் கஷ்டங்களை, சிரமங்களை, துன்பங்களை, இன்னல்களை, மார்க்க சட்ட வரம்புகளை சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள், அப்படியே சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், வல் காஷிஈன் உள்ளத்தால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆண்கள், வல் காஷிஆத் உள்ளத்தால் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பெண்கள், வல் முத்தசத்திகீன் தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், வல் முத்தசத்திகாத் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், வஸ்ஸாயிமீன் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், வஸ்ஸாயிமாத் நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், வல் ஹாஃபிதாத் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒழுக்கமான பெண்கள், வல் ஸாகிரீன அல்லாஹ கஸீரா அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், வல் ஸாகிராத் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா இவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் நான் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து ரிசர்வ் செய்து வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவன் படைத்த அந்த படைப்பின் மீது அவன் வைத்திருக்கிற அந்த பாசத்தை, நேசத்தை, இரக்கத்தை பாருங்கள். தன்னை முன்னோக்கி வந்த அந்த இஸ்லாமிய சமூக பெண்களை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனிலே எப்படி அழகாக வர்ணித்து அவர்களின் பண்புகளை, மேன்மைகளை, உயர்வுகளை சொல்கிறான் பாருங்கள். ஆண்களுக்கு சமமாக அப்படியே உங்களிடத்தில் இஸ்லாம் இருக்கிறதா, உங்களிடத்திலே இஸ்லாம் இருக்கிறதா, உங்களிடத்திலே ஈமான் இருக்கிறதா, உங்களிடத்திலே பணிவு இருக்கிறது, இரண்டு கூட்டத்தார்களையும் அல்லாஹ் இணைத்து 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 அப்படியே சொல்லி
ஈமானை பொறுத்தவரை, இஸ்லாமை பொறுத்தவரை, இபாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்திலே எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அவர்களுடைய இபாதத்திற்கு முழுமையான கூலி, நன்மை, இறை நெருக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப இந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த படைப்பாகிய அந்த பெண்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அவருடைய வேதத்திலே எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஆண்கள் என்று ஒரு சூறாவை? குர்ஆனிலே ஆண்கள் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறதா? ஆண்கள் என்று ஒரு அத்தியாயம் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அன்னிசா பெண்கள் வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்திற்குரிய பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சில ஹதீசுகளின் வாயிலாக, மர்ஃபூஆன ஹதீசுகளின் வாயிலாக நாம் சூராக்களுடைய பெயர்களை தெரிந்து கொள்கிறோம். சில சூராக்களுடைய பெயர்களை மௌகூஃபான ஹதீசுகளின் மூலமாக, சஹாபாக்களுடைய அறிவிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இதை பொறுத்தவரை நபி அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுவார்கள், சூரா ஆல் இம்ரானை ஓதுவார்கள், சூரா அன்னிசாவை ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவித்ததிலிருந்து இந்த அத்தியாயம் ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே அன்னிசா அத்தியாயம் என்று அறியப்பட்டதாக நாம் தெரிந்து கொள்கிறோம். என்ன காரணம்? அந்த அளவிற்கு இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா பெண்களுக்குரிய சட்டங்களை, அவர்களுக்குரிய ஒழுக்கங்களை, அவர்களுடைய உரிமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதில் பாருங்கள், குறிப்பாக இந்த சூரா அன்னிசாவிலே எப்படி அல்லாஹ் பெண்களுக்கு கண்ணியத்தை வழங்குகிறான் என்றால், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறியாமை கால மக்களிடத்திலே இருந்த அந்த மௌட்டிகத்தனமான, மடத்தனமான பழக்கம், அந்த பழக்கத்தை இஸ்லாம் இந்த ஒரு வசனத்தின் மூலமாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸின் மூலமாகவும் சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான்? மக்களே, உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அவன் யார்? எப்படிப்பட்டவன்? உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்து பிறகு அந்த ஆன்மாவின் ஜோடியை அதிலிருந்தே படைத்தான். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها. அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான்? இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஹதீஸ் எப்படி விவரிக்கிறது பாருங்கள். அன்னிசா ஷகாயிகுர் ரிஜால். ஆண்கள், மன்னிக்கணும், பெண்கள் ஆண்களுடைய பிளவுகள். அதாவது ஒரு பொருளை இரண்டாக பிளக்கப்பட்டால், அல்லது ஒரு பொருளில் இருந்து ஒரு பகுதியை பிளந்து எடுக்கப்பட்டால், இந்த பொருளை பிளந்து எடுக்கப்பட்ட அந்த பொருளை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கேட்கிறது புரியுதா இல்லையா? பிளந்து எடுக்கப்பட்ட பொருளை பற்றி என்ன சொல்வீர்கள்? இந்த பொருளுக்கு என்ன கண்ணியமோ அதே கண்ணியம் தான் இந்த பொருளுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திற்கு ஏற்ப அந்த மௌட்டிக ஆண்கள், அதாவது ஆண்கள் பெண்களை அடிமையாக்கி கொண்டிருந்தார்களே, அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அடிப்படையில் பெண்களை நீங்கள் அடிமைகளாக, விருப்பமற்றவர்களாக, தேர் உரிமை அற்றவர்களாக, உங்களுடைய விருப்பத்திற்கு மட்டுமே அடிபணிந்து அடிமையாக வாழக்கூடியவர்களாக நீங்கள் கருத முடியும்? அவர்கள் உங்களிலிருந்து பிளந்து எடுக்கப்பட்டவர்கள், உங்களுடைய ஒரு பகுதி. எனவே உங்களுக்கு என்ன கண்ணியம், மரியாதை, உரிமை, உங்களுக்கு என்று விருப்பு வெறுப்பு இருக்குமோ அது போன்று அவர்களுக்கும் உண்டு. புரிகிறதா இல்லையா? அன்னிசா ஷகாயிகுர் ரிஜால், உங்களுடைய ஒரு பகுதி அவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக அமைந்து இஸ்லாமிய மார்க்கத்திலே பெண்களுக்குரிய அந்த பங்களிப்பு என்பது ஆண்களிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அந்த கண்ணியம், அந்த மரியாதை அவர்களுக்கும் உண்டு. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்காக வந்தபோது ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியாகிய உம்மு ஹானியுடைய வீட்டுக்குள் பதுங்கிக் கொள்கிறார். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அந்த மனிதருக்கு அடைக்கலம், பாதுகாப்பு கொடுத்து விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளோடு வந்தவர்கள் அந்த காஃபிரை கொன்று விடுவேன் என்று நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உம்மு ஹானி நேரடியாக வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டீர்களோ அந்த மார்க்கத்திலே நான் கேட்கிறேன். நான் இந்த மனிதருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க, எனக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு தகுதி இல்லை, அவரை கொல்வேன் என்று வந்து நிற்கிறார் எனது தம்பி, எனது சகோதரர்.
போர், சமாதானம், அடைக்கலம், பாதுகாப்பு கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய அந்த தகுதி, எவ்வளவு பெரிய கண்ணியம். அந்த கண்ணியம் அதற்கு முந்தைய நாள் வரை மாற்றார்களிடத்திலே, அரபு சமுதாயத்திடத்திலே பெண்களுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், யா உம்மஹானி அஜர்னா மன் அஜர்தி, நீ யாருக்கு பாதுகாப்பு அளித்தாயோ, அடைக்கலம் கொடுத்தாயோ, அவர்களுக்கு நாமும் அடைக்கலம் கொடுத்து விட்டோம், பாதுகாப்பு கொடுத்து விட்டோம் என்று கூறி போரிலும் ஒப்பந்தத்திலும் சமாதானத்திலும் பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்வாக்கை அங்கே நிலைநாட்டுகிறார்கள். யோசித்து பாருங்கள். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சூரா அன்-நிசா இருக்கிறது, இதில் அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே அனாதைகள், அதிலும் குறிப்பாக அனாதை பெண் குழந்தைகள் எப்படி கேவலமாக நடத்தப்பட்டு வந்தார்கள், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை, அதற்கு ஒரு தீர்வை இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா மிக கண்டிப்பாக, மிகவும் ஒரு அழுத்தமாக அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறார். அதை கட்டளையாக, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டமாக ஆக்குகிறார். எப்படி இருந்தது முந்தைய காலத்திலே? யாராவது இறந்து விடுவார்கள், ஆண்கள், அந்த அதாவது இறந்தவருடைய உறவினர்களிலே உள்ள ஆண்கள் ஒட்டுமொத்த சொத்துக்கு, அந்த இறந்தவருடைய சொத்துக்கு வாரிசாவது போன்று முன்பு கூறியதை போல தன்னை பெற்றெடுத்த தாயை தவிர தன்னுடைய தந்தைக்கு வேறு மனைவிகள் இருந்தால் அத்தனை மனைவிகளையும் இவர் வைத்துக் கொள்வார் தன்னுடைய விருப்பத்திற்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அதுபோக ஏனைய அடிமை பெண்கள், யாருக்கு? அந்த தந்தைக்கு இருந்த அடிமை பெண்கள், அவர்களையும் வைத்துக் கொள்வார். தன்னுடைய அண்ணனோ அல்லது தன்னுடைய தந்தைக்கு வேறு தாய்களின் மூலமாக பிறந்த சகோதரிகளோ அல்லது தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகளோ, இப்படி அனாதை பிள்ளைகள் இருந்தால், பெண் பிள்ளைகள் இருந்தால், அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்து வருவார்கள். வளர்த்து வந்ததற்கு பிறகு அந்த பெண்கள் வயது வந்து விட்டால், அவர்களுக்கு திருமண பருவம் வந்து விட்டால், இப்போது என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த பெண்களை திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்ன? திருமணம் முடித்து கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுடைய சொத்து இருக்கிறது அல்லவா, அவளுக்கு, அதாவது தாயில் சகோதரன் இல்லாமல் வேறு எந்த வகையிலும் இல்லாமல் அவள் மட்டும் இருந்து அவளுக்கு அந்த சொத்துகள் இருக்குமானால் அந்த சொத்து வெளியே சென்று விடக்கூடாது என்று அந்த பெண்ணை தடுத்து வைத்துக் கொள்வார். சரி, அந்த பெண் அழகான பெண்ணாக இருந்து இவள் அந்த பெண்ணை மணமுடிக்க விரும்பினால் அந்த பெண்ணுக்குண்டான மகரையும் கொடுக்க மாட்டார். அந்த பெண்ணை வேறு எவரும் திருமணம் செய்து கொள்வதற்கும் விடமாட்டார். அந்த அளவுக்கு தடுத்து வைத்திருந்தார்கள், அநியாயம் செய்து வைத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா மிக கடுமையான வசனத்தை இறக்குகிறான் பாருங்கள். வயின் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா. நீங்கள் அனாதை பெண்களை திருமணம் முடித்தால் அவர்களிடத்தில் நீதமாக நடக்க முடியாது என்று நினைத்தால், என்ன அழகுக்காக கல்யாணம் பண்ணல, அதாவது அந்த பெண் மீது விரும்பி கல்யாணம் பண்ணல, இவளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடைசியில இவருடைய உடைமைகள் எல்லாம் அந்த பெண்ணோடு சென்று விடுமே, தனக்கு பங்காளி வந்து விடுவானே என்ற பயத்தினால் நீங்கள் அந்த பெண்ணை நீங்களே மணமுடித்துக் கொள்ள விரும்பி, ஆனால் அந்த பெண்ணுக்குண்டான மனித உரிமைகளை கொடுக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால், அந்த நேரத்தில் அந்த அனாதை பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். அவர்களை விட்டுவிட்டு உங்களுக்கு விருப்பமான மற்ற பெண்களை 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ நீங்கள் மணமுடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு நீதத்தை அங்கே நிறுவுகிறார். விருப்பமில்லை திருமணம் செய்து கொள்வதற்கு, ஆனால் காசுக்காக, ஆனால் செல்வத்திற்காக அப்படி செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து ஹராமாக்கி விடுகிறான். அதுபோன்று இதே இந்த சூறாவிலே நீங்கள் பார்த்தால், ஐயாமுல் ஜாஹிலியாவிலே முன்பு நாம் கூறினோம் அல்லவா, அதுபோன்று இன்றைய காலத்திலும் இருந்தது. இன்று இருக்கக்கூடிய ஏனைய மதங்களுடைய சட்டங்களாக இருக்கட்டும், அவர்களிடத்திலும் இதே அடிப்படைத்தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட அரசியல் சட்டங்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு தடையாக இருக்கலாமே தவிர, அவர்களுடைய மதத்தை பொறுத்தவரை எந்த மதத்தை நம்பி இருக்கிறார்களோ, எந்த மதத்தை தங்களுடைய வழிபாட்டு கொள்கையாக ஏற்றிருக்கிறார்களோ அந்த மதம் இதைத்தான் அவர்களுக்கு சொல்கிறது. ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் மனம் முடித்துக் கொள்ளலாம், அல்லது திருமணம் முடிக்காமலேயே கள்ள தொடர்பாக எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் அவன் தவறான தொடர்புகள் வைத்திருக்கலாம். அவர்களுடைய மார்க்கம், மதம் அவர்களை தடுப்பது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும், உங்களுக்கு என்னத்தான் ஆற்றல் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட, நீங்கள் 4க்கு மேல் திருமணம் முடிக்க கூடாது.
4க்கு மேல் நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது என்ற தடை உத்தரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒருவர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். சரி, அதற்கப்புறம் என்ன? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்கள் ஓதி காட்டினார்கள் ஒரு முஸ்லிம் 4 மனைவிகளுக்கு மேல் வைத்திருக்க கூடாது என்று. நான் என்ன செய்வது? நான் 10 மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களில் நீ 4 நபர்களை தேர்ந்தெடுத்துக்கொள், மற்றவர்களை நீ உடனடியாக விட்டுவிட வேண்டும் என்று. அப்ப அந்தந்த பெண்களுடைய இயற்கை அமைப்பிற்கு ஆசைக்கு ஏற்ப ஒரு ஆணுக்கு அதிகப்படியாக 4ற்கு மேல் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. மேலை நாடுகளிலே சில, அதாவது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆணுக்கு 20, 30, 40 என்று பெண்கள் இருப்பார்கள். ஏனைய மேலை நாடுகளில் அவர்களுடைய மதம் தடுக்கவில்லை, அவர்களுடைய அரசியல் சட்டங்களில் தான் அவர்கள் தடையாக வைத்துக் கொண்டார்கள். சரி, 4 மனைவிகளை கட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருந்தாலும் அந்த 4 மனைவிகளோடு நீதமாக நடக்க வேண்டும். நீ விரும்பியதற்கு ஏற்ப உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. இறை சட்டத்திற்கு ஏற்பத்தான் நீ அவர்களோடு பழக வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும், இரவுகளை சமமாக பங்கிட வேண்டும், சொத்து சமமாக பங்கிட வேண்டும் என்று இஸ்லாம் நீதத்தை பேண சொல்கிறது. அப்படி நீதத்தை பேண முடியாமல் போய்விடுவோம் என்ற பயம் உனக்கு இருந்தால் ஒன்றை தாண்டக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அளவிற்கு இஸ்லாம் பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறது, மரியாதை கொடுக்கிறது, அவர்களை ஹலாலுடைய வட்டத்திலே கண்ணியமாக வைத்திருக்கிறது. முன்பு கூறினோம், இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களிலே பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்பதாக. கடைசியில கஷ்டப்பட்டு சொத்துரிமை வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில் பெண்கள். யாரிடத்துல சொத்து மட்டும் வாங்கியிருக்கிறாங்க? தந்தையுடைய சொத்துல இருந்தும் கணவனுடைய சொத்துல இருந்து தான் அவங்களுக்கு பங்கு வாங்க முடிஞ்சிச்சு தவிர இன்னும் பெரும்பான்மையான தனது இரத்த உறவினர்களுடைய சொத்திலே அவர்களால் பங்கு வாங்க முடியவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர். ஆண்களுக்கும் பங்குண்டு. அவர்களுடைய பெற்றோர் இறந்துவிட்டால், அவர்களுடைய நெருக்கமான உறவினர்கள் இறந்துவிட்டால். பெண்களுக்கும் பங்குண்டு. அவர்களுடைய பெற்றோர் இறந்துவிட்டால், அவர்களுடைய நெருக்கமான உறவினர்கள் இறந்துவிட்டால். எப்படி தந்தையின் சொத்துக்கு மகள் வாரிசாவாலோ, தாயின் சொத்துக்கு மகள் வாரிசாவாலோ, கணவனின் சொத்துக்கு மகள் வாரிசாவாலோ, மகனின் சொத்துக்கும் வாரிசாவால். இன்னும் பல நேரங்களிலே தனது சகோதரனுடைய சொத்துக்கும் வாரிசாவால். இன்னும் பல நேரங்களிலே தனது தந்தையின் சகோதரர்களுடைய சொத்துக்கும் வாரிசாவால். இன்னும் பல நேரங்களிலே தன்னுடைய தாயின் சகோதரர்களுடைய சொத்துக்கும் வாரிசாகிறாள். அந்த அளவிற்கு இஸ்லாம் பெண்களுக்குண்டான சொத்துரிமையை விசாலமாக விரிவாக ஆக்கியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முட்டாள்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கண்களும் குருடு, அவர்களுக்கு அறிவும் குறைவு, எப்போதும் கோணலான புத்தி. என்ன செய்வார்கள்? இஸ்லாமை விமர்சனம் செய்ய வந்துவிட்டால் ரொம்ப பெரிய அறிவாளித்தனமா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இஸ்லாம் பாருங்க என்ன நியாயமா நடந்திருக்குது, எவ்வளவு பெரிய பாரபட்சம் பாருங்க, ஆண்களுக்கு 2 பங்கா பெண்களுக்கு 1 பங்கா. ஆனா முட்டா பேல ஓ மதத்துல அது கூட கிடையாது, நீ நம்பி இருக்கிற மதத்துல அது கூட கிடையாது. யோசித்து பாருங்கள். கேட்கிற கேள்வி என்ன வேகமா வந்து எவ்வளவு பெரிய பாரபட்சம் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, உன் மதத்திலே அல்லது உன் சமூகத்திலே உன் சமுதாயத்திலே பெண்களை நீங்கள் வைத்திருப்பது போன்றா நாங்கள் வைத்திருக்கிறோம்? நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் பெண்களுக்கு நாங்கள் சம்பாதித்து கொடுக்கிறோம், அவளுடைய சுமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவள் சம்பாதிக்க வேண்டாம், வீட்டிலே அரசியாக இருக்கட்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்நிசா சய்யிதாத்துல் புயூத், பெண்கள் வீட்டினுடைய தலைவிகள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு பணிவிடை செய்து பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்த்து பெற்றோருக்கு பணிவிடை செய்து வீட்டை ஆட்சி செய் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இவர்களுக்கோ தெருப்பொறுக்கியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பெண்கள். எப்படி? தனது மனைவியாக இருக்கட்டும், தனது மகளாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், எப்படி அந்நியர்களின் ஆபாசத்திற்கு அந்நியர்களின் காம வெறியை தணிப்பதற்குரிய காட்சி பொருளாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவேதான் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் பெண்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, ஒரு செருப்பு விளம்பரமாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு பெண். எவ்வளவு கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். காபிர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அப்படியே நேர் மாற்றமாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு. ஆனால் அவர்களை காபிர்களை பின்பற்றி அவர்களுடைய கலாச்சாரத்திலே சிக்குண்ட முஸ்லிம்கள் கூட இந்த கலாச்சார தாக்கத்திற்கு ஆளாகி தங்கள் பெண்களை வதைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன விஷயம் அது? அவர்களை பொறுத்தவரை வீட்டில் உள்ள ஆணும் சம்பாதிப்பான்,
அந்த வீட்டினுடைய தலைவி மனைவியும் சம்பாதிப்பாள், பிள்ளைகள் இருந்தால் அத்தனை ஆண் பிள்ளைகளும் சம்பாதிப்பார்கள், அத்தனை பெண் பிள்ளைகளும் சம்பாதிப்பார்கள். இவ்வளவு பேரும் சம்பாதித்து விட்டு கடைசியிலே பார்த்தால் பத்தவில்லை என்று இருப்பார்கள், அல்லது வட்டிக்கு வாங்கிவிட்டு வட்டி கட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன, இதை நாம் மட்டும் சொல்வதல்ல, காஃபிர்கள் கூட சொல்கிறார்கள். பாய், உங்க வீட்டில் ஒரு ஆளு சம்பாதித்து எப்படி 5 பேர் 10 பேர்னு குடும்பம் நடத்துறீங்க, நாங்க 5 பேர் சம்பாதிச்சு கூட வீட்டில் வாழ முடியலையேன்னு சொல்லிட்டு. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் ஏன் இந்த பாரபட்சத்தை, அதாவது இந்த ஏற்றத்தாழ்வை, பாரபட்சம் அல்ல இது, இந்த ஏற்றத்தாழ்வு, ஆணுக்கு செலவழிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. ஆணுக்கு செலவழிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு இருக்கிறது? உதாரணத்திற்கு தந்தை இறந்து விடுகிறார், சொத்து கிடைக்கிறது. இப்ப ஆணை போன்று பெண்ணுக்கு சொத்துகள் எப்படி பங்கு வைக்கப்படும்? ஆணுக்கு 2 ரூபாய் என்றால் பெண்ணுக்கு 1 ரூபாய். இப்ப இந்த பெண்ணை அடுத்து சகோதரியை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுப்பு யாருக்கு? இந்த சகோதரிக்கு பங்கு வந்துச்சு பாருங்க. உதாரணத்துக்கு அத்தா 1 கோடி ரூபாய் சொத்து விட்டுட்டு போறார். ஒரு ஆண் ஒரு சகோதரி தான், இப்படிங்க ஒரு ஆண் ஒரு சகோதரி தான். இப்ப ஆணுக்கு உள்ளதை பெண்ணுக்கு உள்ளதை போன்று 2 மடங்கு யாருக்கு இருக்கு? ஆணுக்கு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஆணுக்கு 66 பிளஸ், பெண்ணுக்கு 33 வச்சுக்கணும் உதாரணத்துக்கு. இப்ப இந்த பொம்பளை பிள்ளைய, அதாவது தனது தங்கச்சியை படிக்க வைக்கணும். இந்த ஆம்பளை பையன் இருக்கான் பாருங்க, அதான் அத்தா உத்த காசுல உனக்கு பங்கு வச்சுச்சுல, நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்க, நீ காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கன்னு சொல்லக்கூடாது. நீ கட்டணும். யாரு கட்டணும்? யாரு கட்டணும்? அண்ணன்மாரு கட்டணும், தம்பிங்க கட்டணும். இல்லைன்னா இஸ்லாமிய அரசாங்கம் உதைக்கும். அப்ப அண்ணன் 66 வாங்கினாலும் சரி, கரைஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா? உனக்கும் செலவழிச்சுக்கணும், உன் தங்கச்சிக்கும் செலவழிச்சுக்கணும். ஆனா தங்கச்சி வாங்கின 33 அப்படியே ரிசர்வா இருக்கணும். வீட்டுல சாப்பாடு செலவு இருக்குது, நான் பாதி போடுவேன் நீ பாதி போடுவேன், காபிர்கள் வியாபாரம் இங்க கூடாது, நீ தான் செலவழிக்கணும். அவகாசம் அப்படியே தான் இருக்கும். அவளா விரும்பி கொடுத்தால்தான் வாங்குவதற்கு உனக்கு அனுமதி இருக்கிறதே தவிர, நீ எதுவரை சம்பாதிப்பதற்கும் கையிலே செலவழிப்பதற்கும் செல்வமுடையவனாக இருக்கிறாயோ, பெண்ணிடத்திலிருந்து பறிப்பதற்கு உனக்கு அனுமதியே இல்லை. அடுத்து வாங்க. அப்ப அத்தா இறந்துருந்தாங்கன்னு சொன்னா அங்க அம்மா இருப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தங்க அம்மா இருப்பாங்கல்ல. இந்த அம்மாவை வளர்க்கிற பொறுப்பு யாரு? பொம்பளை புள்ள மேலையா ஆம்பளை புள்ள மேலையா? ஆண் பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் அந்த ஆண் பிள்ளைகளை அந்த ஆண் பிள்ளைகள் தனது தாயை வளர்க்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறார்கள். அடுத்து சிறிய குழந்தைகள் தம்பிமார்கள் இருப்பாங்கல்ல, இந்த தம்பிக்கும் இந்த மூத்த அண்ணன் தான் செலவழிக்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு இஸ்லாம் ஆண்களுக்கு சுமையை வைத்திருக்கிறது. அது மட்டுமா, தந்தையுடைய அண்ணன் தம்பி, தாயுடைய அண்ணன் தம்பி, சகோதர சகோதரிகள் யாராவது ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கும் சம்பாதிக்கக்கூடிய இந்த திடகாத்திரமான ஆண் தான் செலவழிக்க வேண்டுமே தவிர பெண்ணுக்கு கடமை இல்லை. அப்ப அந்த அளவிற்கு இஸ்லாம் ஆண்களுக்கு பொருளாதார சுமைகளை கொடுத்திருக்கின்ற காரணத்தால் தான் ஆண்களுக்கு சொத்திலே 2 மடங்கு என்று சொல்கிறது. அது போக அடுத்து இவர் கல்யாணம் பண்ணணும். யார் கல்யாணம் பண்ணணும்? இப்ப இந்த வாரிசான அண்ணன் தம்பி இவர் கல்யாணம் பண்ணணும். இவர் கல்யாணம் பண்ணும் போது இவர் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். ஆனா இந்த அம்மா மேடம் இருக்காங்களே மிஸ், ஆனா இவங்க கல்யாணம் பண்ணும்போது இந்த 33 இன்னொரு 33 கூட வாங்கிக்கலாம். அப்ப என்ன, இவங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கா? எந்த வகையிலுமே செலவு கிடையாது, ஜக்காத்து கொடுக்கறதை தவிர, சதகா செய்யறதை தவிர. அது போக மாசம் மாசம் கணவன்ட்டையும் சகோதரன்ட்டையும் அல்லது சாச்சாட்டையும் மாமன்ட்டையும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் உரிமையா வாங்கிக்கிறதுக்கு உண்டான உரிமையும் இருக்குது. எப்படி அந்த பெண் பிள்ளைகளுக்கு தனது கணவனிடத்திலோ தனது சகோதரனிடத்திலோ மாசத்திற்குண்டான செலவுகளை வாங்குவதற்கும் உரிமை இருக்கிறது. அவங்களுடைய சேவையை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் தொடவே இல்லை. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பொருளாதார சுதந்திரத்தை பாருங்கள். இந்த சுதந்திரத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர, அல்லாஹ்வுடைய தீனை தவிர வேறு எங்கேயாவது நாம் பார்க்க முடியுமா? அடுத்து இன்னொரு முக்கியமா 2-3 விஷயம் இருக்கு, அதை பார்த்து சொல்வோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இது அல்லாஹ்வுடைய இந்த தீனில் ஒன்று மட்டும்தான், இந்த தீன்ல மட்டும்தான் இப்படிப்பட்ட கட்டளையை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த அன்னிசா பெண்கள் அத்தியாயத்திலே 19வது வசனத்திலே வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களிடத்தில் மிக நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள், அன்பாக பேசுங்கள், அழகாக நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்யுங்கள். அந்த பெண்கள் உங்களை எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது போன்று நீங்களும் அவர்களோடு அழகாக அலங்காரமாக இருங்கள். இதே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அந்த பெண்களின் மீது கடமை இருப்பது போன்று அந்த பெண்களுக்கு உரிமையும் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நமது இஸ்லாமிய சமூகத்தில் நமக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம் என்ன தெரியுமா?
சமூகத்திலே சமுதாயத்திலே சிறந்தவன் யார் தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் தனது மனைவிக்கு சிறந்தவர். நான் உங்களில் சிறந்தவன், நான் உங்களில் எனது மனைவிமார்களுக்கு சிறந்தவனாக இருக்கிறேன். அப்ப ஒருவர் நல்லவர் என்றால் சர்டிபிகேட் எங்க போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்துல வாங்கிட்டு வர சொல்றாங்க. அதனால நம்ம எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும். அவரா தாங்க முடியாது, அவருடைய கொடுமைன்னு சொல்லிட்டா அப்ப முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்விடத்திலே நாம் நல்ல பேர் வாங்க முடியாது. இவ்வளவு அழகான ஒரு உரைகளை சொன்னார்கள் பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உரைகளை அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். ஒரு ஆண் நல்லவனா இல்லையா என்பதை பெண் முடிவு செய்யட்டும், அவருடைய மனைவி முடிவு செய்யட்டும் என்று. சில நேரங்களிலே ஒரு சில சூழ்நிலைகள் வரும். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தீர்வை இந்த அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே சொல்வதை பாருங்கள். சில நேரங்களிலே திருமணம் நடந்துவிடும். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் அந்த மனைவியின் மீது இவனுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு விதமான மனக்கசப்புகள் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா முடிந்தவரை உன்னுடைய தாக்கத்திற்கு உட்பட்ட அளவிற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அவளை உனது மனைவியாக வைத்துக் கொள்ள பார். அதுவும் வைத்துக் கொள்வது என்றால் எப்படி? வேண்டாம் வெறுப்புக்கு புள்ளப்பத்து காண்டாமிருகம் பேர் வச்சான்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கட்டி தொலைச்சிட்ட சனியனை காஃபிகள் சொல்லுவாங்க, நம்ம சொல்லக்கூடாது. சனியனை கட்டி தொலைச்சு கடந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு இருப்பான். அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி அல்ல. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் ஒன்று முடிந்தவரை அவளோடு நீ கண்ணியமாக அன்பாக நடந்து கொண்டு அவளை நீ உனது மனைவியாகவே வைத்துக்கொள். ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் உங்கள் மனைவிகளை வெறுத்த போதிலும் ஃபாஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் சிலவற்றை வெறுக்கலாம், ஆனால் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு நிறைகளை தரலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கம் சொல்கிறதா? யோசித்து பாருங்கள். கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒருவேளை அவளுடைய அழகு உனக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் அமைப்பிலோ ஏதோ ஒன்றிலே அப்படி இருந்தாலும் அவளை நீ வெறுத்து விடாதே, அவள் மீது அநியாயம் செய்து விடாதே. அல்லாஹ் உனக்கு அவள் மூலமாக ஏனைய நன்மைகளை கொடுக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினான பெண்ணை வெறுத்து விட வேண்டாம். ஒரு குணம் வெறுத்தால் இன்னொரு குணம் விருப்பமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்களோடு நல்ல முறையிலே வாழ்க்கை நடத்த நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். முடியவே இல்லை என்ற பட்சத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீ திருட்டுத்தனமா ஏதாவது கொலை பண்ணிட்டு கடைசியில கேஸ் வெடிச்சு போச்சு, பத்திக்கிச்சு, அல்லது அப்படி இப்படின்னு சொல்லி பழி போட்டாத, அந்த மாதிரி அநியாயம் பண்ணிடாத, அழகிய முறையிலே புரிந்து கொள்ளுங்கள். காஃபிர்களிடத்தில் அப்படி புரிய முடியாது. அட்வொகேட் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க போய் கோர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய கேஸ், அதாவது 10-12 வருஷமா தேங்கி இருக்கக்கூடிய பல லட்சம் கேஸ் பாத்தீங்கன்னா என்ன கேஸ் தான்? குடும்ப கேஸ், டைவர்ஸ் கேஸ். இவனும் செத்து அவளும் செத்து நார்ற வரைக்கும் அதை இழுத்து சில கேஸுகளை நம்ம பத்திரிகையில படிக்க 12 வருஷம் நடந்துட்டு இருக்கு டைவர்ஸ் கேஸ். இப்படி 12 வருஷம் டைவர்ஸ் கேஸ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் 12 நிமிஷங்களிலே முடித்து விடும். இஸ்லாம் என்ன 12 நிமிஷங்களிலே முடித்துவிடும். ஒரு மார்க்கம் தெரிந்த நடுவர் 2 பக்கத்தில் இருந்தும் குடும்பத்தில் உள்ள 2 பேர், குறைஞ்சது 2 முக்கியஸ்தர், வாங்க உட்காருங்க பேசுவோம், சமாதானத்தை உண்டாக்க பார்ப்போம், சமாதானத்தை ஏற்படுத்த பார்ப்போம். முடியவே முடியாது என்று இருவரும் நின்று விட்டால் அழகிய முறையிலே விவாகரத்தை வாங்கி கொடுத்து உரிமையோடு இருவரையும் கண்ணியமாக அனுப்பி வைத்து விடுவோம். இது சிறந்ததா? இஸ்லாம் 5 பைசா கூட செலவு கிடையாது. ஏன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல நடுவரா இருக்கிறவங்களும் காதியா இருக்கிறவங்களும் பஞ்சாயத்து பண்றவங்களும் ஒரு நயா பைசா கூட வாங்கக்கூடாது. யாருங்க? காதியா இருந்தாலும் கூட அவருக்கு பைத்துல் மால் தான் காசு கொடுக்கணுமே தவிர அவர்கள் அந்த 2 பேர்கிட்ட இருந்து கேஸுக்கு வர்றவங்ககிட்ட இருந்து ஒரு நயா பைசா வாங்கக்கூடாது, எந்த வகையிலும் சரி. அப்படி வாங்கினா அது லஞ்சமாக ஆகிவிடும், பயங்கரமான பாவமாக ஆகிவிடும். சரி, சில நேரங்களில் இப்படி ஆகும். அதாவது வாழ்ந்து கொண்டிருப்பாரு, ஆணை பொறுத்தவரை அவருடைய சில சுபாவங்கள், அதற்கு ஏற்பும் அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் பாருங்கள். இவருக்கு இந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறு ஒரு மனைவியை திருமணம் முடிக்கலாம் என்ற ஆசை வரும்பொழுது, அல்லது நாட்டம் வரும்பொழுது, அல்லது ஒரு நிர்பந்தம் வரும்போது சில நேரங்கள்ல அந்த பெண்ணுக்கு சொத்து வாங்கி கொடுத்திருப்பாரு, அந்த பெண்ணு பேர்ல நிறைய நகை வாங்கி கொடுத்திருப்பாரு. இப்ப இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு கடைசியில கொடுத்ததையும் பறிச்சுக்கிட்டு அவளை அம்போடு நீ உற்ற முடியாது. எதையெல்லாம் அவளுக்கு நீ கொடுத்தாயோ அது தங்க குவியலாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு பைசாவை கூட நீ திரும்பி வாங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திலே கொடுத்து அடுத்த இரத்த உறவுகளிலும் கூட அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பெண்களை தான் நீ மணமுடிக்க வேண்டும். உன்னுடைய தாயை மணமுடிக்க கூடாது, உனது மகளை முடிக்க கூடாது, உனது சகோதரியை முடிக்க கூடாது, உனது சகோதரன் சகோதரிகளின் பெண் பிள்ளைகளை முடிக்க கூடாது, உனக்கு பால் கொடுத்த தாயை முடிக்க கூடாது, அந்த தாயின் சகோதரிகளை முடிக்க கூடாது,
நீ பெற்றெடுத்த உனது மகனுடைய மனைவிகள் அவர்கள் விவாகரத்து செய்யப்பட்டாலும் சரி அவர்களை நீ முடிக்க கூடாது. 2 சகோதரிகளை ஒரு சேர நீ முடிக்க கூடாது. உனது தந்தையோடு பிறந்த சகோதரிகளை முடிக்க கூடாது. உனது தாயோடு பிறந்த சகோதரிகளை முடிக்க கூடாது என்று இவனுடைய திருமண ஆசைக்கு ஒரு வரம்பை, ஒரு எல்லையை போட்டு இந்த இரத்த உறவுகளை அல்லாஹ் தஆலா பேணி இருக்கிறான் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமது மார்க்கமும் சமூக பெண்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுடைய பெண் பிள்ளைகள், உங்களுடைய பெண்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்திருக்கின்ற இந்த சமூக மேன்மைகளை, உயர்வுகளை சொல்லி இஸ்லாமின் மீது, அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது பற்றுள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக அவர்களை வளர்த்து ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்க முயற்சி செய்யுங்கள். அதையே எனக்கும் நான் நினைவுக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.